அன்பு உலகளாவிய பிகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கார்த்திக் என் சுவாமி, அரசியல் ஆய்வாளர். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், குதிரை பேர அரசியல் நடந்துள்ளதாக எல்லோருமே சொல்றாங்க. இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு. உண்மையாகவே குதிரை பேர அரசியல் நடந்திருக்கிறதா? இன்னைக்கு இருக்கிற இதுல குதிரை பேரம் நடக்கிற அவசியம் அங்க இல்ல. ஆக்சுவலா ஏன்னு கேட்டா, ஆல்ரெடி திமுக இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஆதரவு கொடுத்து நாங்க 120ன்னு சொல்லி ஒரு கணக்குல போயிட்டாங்க. ஒரு கணக்குல கிட்டத்தட்ட 118 120ன்னு அவங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி கணக்குல போயிட்டாங்க. தாவேகாவுக்கு ஆதரவாக அவங்க வந்துட்டாங்க. ரெண்டாவது, பிளான் பண்ணி ஒரு 60 பேர் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சாச்சு. அதுல இது பண்ணாம அப்பவே அவருக்கான நம்பர் குறைஞ்சு போச்சு. அவ்வளவு தேவைப்படவும் இல்லை. இந்த பிளான் செட்டப்ல இருக்கும்பொழுது இவர் எதுக்கு குதிரை பேரம் பண்ண போறாரு? ஒண்ணு முதல்து. இரண்டாவது, குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்கன்னா, அன்னைக்கே இதே அமமுகவை சார்ந்தவர் கார்ல கையெழுத்து போட்டார் அப்படிங்கும்போது அவர் போடல, அது போலி கையெழுத்துலாம் சொல்லி தினகரன் பேசினார். என் வேட்பாளரை ஏமாத்துறாங்க, கடத்துறாங்க, போலி கையெழுத்து எல்லாமே என்னவோ சொன்னார். வரிசையா முதல்ல ஒன்று சொன்னாரு, அப்புறம் ஒன்று சொன்னார், எல்லாமே சொன்னாரு. கவர்னர் போய் புகார் கொடுத்தாரு. ரைட்டு. இன்னைக்கு அதே வேட்பாளரை, அதே அவருடைய வெற்றி பெற்ற எம்எல்ஏவை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. ஏன் நீக்கினாரு? அப்ப அன்னைக்கு இவர் சொன்னது தானே போலி. அன்னைக்கு இவர் சொன்னது போலி, அந்த குற்றச்சாட்டு போலி. இப்ப அவரு விருப்பத்தோட தான் அங்க போய் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாக்க, இப்ப அவர் ஒரே ஒரு எம்எல்ஏ. ஸோ கட்சி தாவல் தடை சட்டம்லாம் அவருக்கு கிடையாது. சிங்கிள் தான், அவர் போனார்னா முடிஞ்சிச்சு அப்படின்ற லெவல்ல அவரை நீக்கிட்டாங்க. இப்போ அன்றைக்கு குதிரை பேரம் என்று சொன்னவர் இன்னைக்கு எதை குதிரை பேரம் சொல்லுகிறார்? அப்போ குதிரை பேரம் தான்னா இவர் ஏன் போய் சொன்னார்? அது ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுக குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள், இது எடப்பாடி அவர்களை எதிர்த்து வரக்கூடிய அந்த போர்க்கொடி. அவங்க குரல் எழுப்புறாங்க கட்சிக்காரங்க. அதுக்கே விஜய்க்கு ஆதரவாதனா, இப்போ நீங்க விஜய் ஆதரவு இல்லாம 108 பேர் தான் 107 பேர் தான் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது இதே சிவி சண்முகம் போயிருந்தாருன்னு சொன்னா அது குதிரை பேரமா இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு ஆதரவு யாரும் இல்லை, இவர் போய் கொடுத்தாதான் உண்டு, அப்ப டிமாண்ட் இருக்கும், அன்னைக்கு இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப அவங்களுக்கே 120 பேர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க போய் சிவி சண்முகத்துக்கு காசு கொடுத்து நீங்க வாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அவசியம் இல்லையே. ஏன்னா அந்த மதச்சார்பற்ற கூட்டணி நாங்க கவுக்க மாட்டோம், நாங்க ஆதரவு தரோம், லெட்டர் கொடுத்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சும்மா ஏதோ வாய் வார்த்தை சொல்லிட்டு இன்னைக்கு ஏமாத்துவாங்களான்னு இல்ல, லெட்டர் கொடுத்து கவர்னர்கிட்ட ஒப்படைச்சு இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதுல யாரும் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த திமுக இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இங்க வந்த போது என்ன சொன்னாங்க? ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக வந்துடக்கூடாது, மதச்சார்பற்ற நிலை ஒரு அரசு வேணும், மதச்சார்பற்ற அரசு வேணும், பாஜகவுக்கு எதிரான அரசு வேணும், அதனாலதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இவ்வளவு வந்த பிறகு அவர் எதற்காக குதிரை பேரம் நடத்த போகிறார்? இன்றைக்கு திரு சிவி சண்முகம் தலைமையில் தாங்க வேலுமணி தலைமையில் எல்லாம் வரும்பொழுது இது உட்கட்சி பூசலாகத்தான் பார்க்கணும். இன்னொன்னு, இது தேவையில்லாத இன்னைக்கு அவங்க பண்ணது அது தேவையில்லாது. ஏன்னா இவருக்கு ஆதரவு இருக்கு, உடைச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆதரவுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிலைப்பாடை விட்டுட்டு அந்த கட்சியில அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்கு, நாங்க இவர் தலைமையை ஏத்துக்கல, இவர் சரியா இல்லை, நாங்க வரோம்னு சொல்லி மட்டும் சொல்லியிருந்தால் இந்த பேச்சுக்கெல்லாம் அது வழிவகுத்திருக்காது. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு அவங்க தேவையே இல்லாம நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி இங்க சொல்லி இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? அது தேவையில்லாம சட்டசபையில சொல்லி அதிமுக இரண்டாக பிளவுபட்டு நிற்கிறது, அதுவும் இந்த ஒரு காரணத்திற்காக நிற்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு பேச்சாச்சு. சோ இது குதிரை பேரம் இதுல நடந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இதே சிவி சண்முகம் அவர்கள் சசிகலா தரப்பா ஓபிஎஸ் தரப்பாங்க போது சசிகலா தரப்புக்கு இந்த ஹைவேஸ்ல நின்று என்ன பேசணும் நமக்கு எல்லாம் தெரியும், நல்லா தெரியும். இன்னைக்கு வேலுமணி அவர்கள் தினகரன் சேர்க்கணும், சசிகலா சேர்க்கணும், அதெல்லாம் அப்பெல்லாம் பேசும்போது அவரே தான் ஒரு மேடையில சொன்னார், நாங்கள் தான் தினகரனை வெளியேற்றணும்னாரு, அவரே சொன்னாரு. சோ இது எல்லாமே அவங்களுக்குள்ளேயே முன்ன பின்ன பேசி 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 முன்னுக்கு பின் முரணாக வந்ததுல அவங்க கட்சிக்குள்ளேயே நடக்குது. இப்போ ஏற்கனவே அதிமுக பொறுத்த மட்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள் வெளியேற்றம் 2 பேரும் வெளில போயிடுச்சு. அடுத்து ஓபிஎஸ் போயிடுச்சு. அப்புறம் கூடியே இருந்த பல பேர், ஓபிஎஸ் திரும்பி வந்தாரு, 2 பேர் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் போய் இன்னும் பல பேர் வரிசையா மைத்ரேன்ல இருந்து எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ ஒருத்தரா போறாங்க போது இன்னமும் இது உடையாம இவர் நான் தான் தலைமை நல்லா இருக்கு, ஒத்துமையா இருக்கும்னு நினைச்சு இபிஎஸ் சொல்லிக்கிட்டு இருந்தார்.
அந்த கணக்குல சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அந்த பிளவு வந்திருக்கு. ஏன்னா தொடர் தோல்வி வரும்போது இதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கணும். நீங்க தானே இதுக்கு இவ்வளவு கூட்டணி பேசுனீங்க, இடங்கள் எல்லாம் நீங்க தானே தேர்ந்தெடுத்தீங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது நீங்க என்ன அப்புறம் சர்வே பண்ணீங்க அப்படின்னு உட்கட்சி பூசலா வருது. இதுக்கு குதிரை பேரம்ன்ற வார்த்தை சொல்வது பொருந்தாது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சார், குதிரை பேரம்ங்கிற வார்த்தை பொருந்தாது, ஓகே. ஆனா உதயநிதி அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, புஷ்பா பாணி அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன புஷ்பா பாணி அரசியல்? புஷ்பா படத்துல, அந்த தெலுங்கு படத்துல அல்லு அர்ஜுன் நடிச்சதுல ஒரு வீட்டுக்கு மந்திரிக்கு ஒரு முதலமைச்சருக்கு லஞ்சம் கொடுப்பாரு. எப்படின்னா ஒரு சோஃபால உள்ள பணத்தை வச்சு அனுப்புவாங்க. அவர் வீட்டுக்கு ஒரு புதுசா சோஃபா போவோம். அவர் சொல்லுவாரு, ஒரு சோஃபா அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன வேலை வேணா, எனக்கு நான் சொல்றது வேலை நடக்கணும், இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவியில் இருக்கிறவங்களை மாத்தணும்னு சொல்லிட்டு சோஃபால வச்சு பணம் கொடுப்பாரு. சோ அதை உதயநிதி மீட் பண்ணியிருக்காரு. சோஃபா போச்சு, அந்த சோஃபா போய் உடனே பின்னாடியே முதல்வர் போறாரு, சி.வி. சண்முகம் பாக்குறாரு, இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது உதயநிதியோட அறிவு முதிர்ச்சி அப்படின்னு அவங்க எல்லாம் பாராட்டலாம், கூட இருக்கவங்க எல்லாம். ஆனா இது அறியாமைன்னு தான் சொல்லணும். அவர் என்ன பேசுறாருன்னு அவர் தெரிஞ்சு பேசுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் தான் முடிவு பண்ண. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் இது ரொம்ப தற்குறித்தனமா இருக்கு. ஏன்னா இதே ஒரு வாரம் இந்த கேப்புக்குள்ள, எலெக்ஷன் ரிசல்ட் இந்த கேப் டைமுக்குள்ள விசிக ஆபீஸ்க்கு விஜய் போறதுக்கு ஒரு நாள் முன்ன சோஃபா போச்சு. புது சோஃபா விசிக ஆபீஸ்ல இறங்குனது காணொலியில பார்த்தோம், செய்திகள்ல வருது. அவர் வீட்டுக்கு புதுசா ஒரு சோஃபா வருதுங்கும் போது, ஆனா அன்னைக்கு என்ன மீன் பண்ணாங்கன்னா, முதல்வர் வராரு பார்க்க, விஜய் முதல்வர் வேட்பாளராக கூடிய விஜய் அவர் வராரு, அதுக்காக புது சோஃபா வந்திருக்கு, அவரை வரவேற்கிறார்கள் அப்படின்னா விசிக ஆதரவு கொடுக்க தயாராகி விட்டது அப்படின்ற முறையில தான் அன்னைக்கு அதை போட்டாங்க செய்தியா. இப்ப சண்முகம் வீட்டுக்கு சோஃபா போச்சுன்னா புஷ்பா பாணியில போச்சு, இது மாற்றத்திற்கான அரசா, சேஞ்சா எக்ஸ்சேஞ்சான்னு உதயநிதி கேட்கிறார். அப்ப விசிகாக்கும் அதே கேள்வி அவர் வைப்பாரா? இவர் கூட்டணியில இருந்துகிட்டு நாங்க திமுகவோடு தான் கூட்டணி, ஆனால் ஆதரவு இவர்களுக்குன்னு சொல்லும்போது கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் விசிகாவுக்கு கொடுத்து அங்கிருந்து பங்கிட்டு கொடுத்தார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னா ஒத்துக்குவாரா? அப்போ இவங்க கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு போனாங்கன்னு அவரே சொல்ல வர்றாரா? எப்படி முன்ன கம்யூனிஸ்ட் கிட்ட 25 கோடி கொடுத்து தேர்தல் செலவுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி இப்ப விசிகாக்கு மொத்தமா பணம் கொடுத்து நீங்க பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு ஏத்துப்பாரா உதயநிதி? அதை அப்ப இவங்க கூட்டணியில இதற்காகத்தான் இருந்தார்கள், பணத்திற்கு விலை போய் விட்டார்கள்னு அவரே விசிகாவை சொல்றாருன்னு அர்த்தம். ஒரு சோஃபா புதுசா போச்சு, அதுல எக்ஸ்சேஞ்ச் போச்சுன்னு. சார், ஒரே ஒரு எதிர்ப்பு குரலுக்கே அத அரசியல் ஒரு சிறப்பு பிரிவு அதிகாரின்னு கொடுத்த அந்த ஒரு பதவிய, தன்னுடைய ராஜகுருன்னு சொல்லப்படுற ஜோசியருக்கு கொடுத்த அந்த பதவியை திரும்ப பெற்றுள்ளாரே விஜய். இது மாற்றம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதை 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு, ஒருத்தரை நியமிக்கிறாங்க, அவருடைய கட்சிக்கு அவர் ஆலோசகரா இருக்காரு, அவருடைய விஜய்க்கான அரசியல் ஆலோசகரா, கட்சிக்கான ஒரு பொறுப்பாளரா அவர் கூட இருக்காரு. அவர் சொல்றதுதான், அவர் ஒரு நல்ல ஆலோசனை சொல்றாரு. அவர் ஒரு ஜோசியர் அப்படிங்கிறத விட ஒரு வெல்விஷர் அப்படிங்கிற முறையில கூட அவர் நிறைய வீடியோ போட்டிருக்காரு, எல்லாரும் பத்தி நிறைய போட்டிருக்காரு. ஓகே, கமலுக்கு பத்தி எல்லாம் கூட போட்டிருந்தாரு முன்னெல்லாம், கமலுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ அவரை நியமிக்கிறாங்க, இல்ல இது முறை இல்லை, இந்த மாதிரி வேண்டாம், தவறு, இது சரியா வராது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த ஆலோசனைகளை விஜய் கேட்கிறார், ஆலோசனைகளை அடுத்தவங்க சொன்னா கேட்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தா. 2வது, அந்த நபர் மீது பல குற்றச்சாட்டுகள் வருகிறது, வரிசையா வருது. அவர் கல்யாணம் பண்ணாரு, அந்த ஒய்ஃபை ஏமாத்துனாங்க, நிறைய சில குற்றச்சாட்டுகள்லாம் பத்திரிகைகள்ல வருது. அதை பார்த்து விஜய் எதுக்கு இப்ப சர்ச்சையான ஒரு இடத்துல இதை கொண்டு வரணும், சரி அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அப்புறம், ஏன்னா இது இப்ப நீக்கிட்டாங்கன்னா ஒன்னு அவரை நீக்கி நாடு கடத்தி இல்ல, நீங்க இங்க இந்த பக்கமே வரக்கூடாதுலாம் சொல்ல, சரி இந்த பொறுப்புல இருந்து எடுத்துருவோம் வேண்டாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுல திருப்பி அடுத்த வாரமே நியமிக்கிறதுக்கு முடியாதுன்னு தடை இருக்கா? கிடையாது. அந்த சந்தேகங்கள்லாம் தீர்ந்த பின்னர், இந்த சர்ச்சையெல்லாம் ஓய்ந்த பின்னர் திருப்பி அவரை கொண்டுடலாம். ஏன்னா இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு, இந்த நேரத்துல எது கெட்ட பேர் எடுக்கணும் அப்படிங்கிற நேரத்துல அந்த மாதிரி ஒரு பார்வை பார்க்கலாம். அடுத்தது, இதற்கு முதல் நாள், இவரோட நியமனத்திற்கு முதல் நாள் உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது சொன்ன மறுநாள் இவருடைய குரு, அவர் ஜோதிடம் பார்ப்பவர், அவரை கொண்டு இந்த இடத்துல பொறுப்புல வைக்கிறாருன்னா உதயநிதி சொன்னதை நாங்க மதிக்கலைங்கிறத காட்டுறதுக்கு செஞ்சிருக்காரு, அப்படி எடுத்துக்கலாமா?
ஏன்னா உதயநிதி சொல்றாரு சனாதனத்தை ஒழிக்கணும்னு. யாரை ஒழிக்கணும்னு அவர் சொல்றாரோ அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து இங்க தன்னுடைய முதன்மை ஆலோசகரா வச்சுக்கிறாரு. பிரச்சனை வந்த உடனே வேண்டான்னு நீக்கிறாரு. அப்போ இவர் வந்து உதயநிதி சொல்வதை மதிக்கவில்லை. நாங்க அந்த மாதிரி இல்லை, நீங்க சொல்ற கருத்துல நாங்க ஆட்சி நடத்தலை, நாங்கள் பொதுவாக இருப்போம்னு காட்டுறதுக்காக விஜய் அந்த நியமனத்தை செய்திருக்கலாம். அப்படி கூட எடுக்கலாம். சோ இதுல 2-3 பார்வை இருக்கு. ஆனால் விஜய் வந்து இது எடுத்தது சந்தோஷம். ஏன்னா ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, அரசியல் ஒரு பதவியில் வந்திருக்காரு, முதல்வர் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம். அவருக்கு எம்எல்ஏ கூட இல்லை முன்னாடி, இப்பதான் அவருக்கு பாக்குறாரு. அவசரமா ஒரு நியமனம் பண்ணிட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டாரு அப்படிங்கறத ஒரு நல்ல விதமா பார்க்கலாமே. இதுல ஒரு விஷயம் சொல்லணும். திமுக ஆட்சியில 12 மணி நேர வேலை சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பேசினாங்க. அதற்கு பிறகு முதல்வருக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு வரப்போகுதுங்கிறது. அவருக்கே தெரியாம நடந்து போச்சு. முதல்வருக்கு தெரியாம ஒரு சட்டமன்றத்துல ஒரு இதுவே தாக்கல் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இது ஒரு சின்ன விஷயம். அவங்க கூட இருக்கிறாங்க மினிஸ்டர்ஸாக்கு 9 பேர் மொத்த பதவி ஏற்றிருக்கிறாங்க. அதான் சொல்லியிருக்கலாம், இவர் அந்த மாதிரி முதன்மை அறியாதையா சாருக்கு போடுங்கன்னு. போட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கணும்னு வேணான்னு நீக்கிட்டாங்க. அவ்வளவுதானே. நம்ம நல்ல விதமாவே சொல்லுவோம். ஏன்னா இப்பதான் அவர் கத்துக்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல விதமான பார்வையா சொல்லலாம். தவறாவே சொல்ல வேண்டியதில்லை. இவர் இன்னும் சொல்ல போனால் அவர் நியமனம் என்பது உதயநிதிக்கு எதிரானது அப்படின்னே முதல் நாள் அந்த அவர் நியமிக்கப்பட்ட உடன் வந்தது. அவசர அவசரமாக இவர்கள் எல்லாம் அவர் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு ஒண்ணே இந்த கூட்டணி கட்சிகளின் குரலுக்காக நிக்கினாரா? இல்லை. ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, அதனால் வேண்டாம் என்று நிற்கிறாரா என்பதை விஜய் தான் சொல்ல வேண்டும். நம்ம அதுல முடிவெடுக்க முடியாது. ஆனால் அது ஒரு நல்ல ஸ்டெப்பா பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்டெப். இந்த பிரச்சனை இருக்கு, வேண்டாம். இல்ல இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் வந்திருக்காங்க, இத்தனை பேரோட ஆதரவுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த 15 பேர் திமுக கூட்டணியில இருந்து உதயநிதி பாஷையில சொன்னா அவங்க கூட்டணியில இருந்து ஜெயிச்சு விஜய்க்கு எதிராகவே நின்று வாக்கு வாங்கி ஜெயிச்சு இப்ப ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த 15 பேர் போனாலும் சண்முகம் அவர்களோடு வரக்கூடிய இத்தனை பேருடைய ஆதரவு இருக்கிறது. அப்போ ஆட்சி பொழைச்சிக்கும், பிரச்சனை இல்லைங்கும் போது ஒருவேளை அடுத்தது வேற மாறலாம், காட்சிகள் மாறலாம். 2006ல கலைஞர் அவருடைய ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி. அப்போ அவர் என்ன எப்படி நடத்தினார் ஆட்சின்னு பாத்தீங்கன்னா, கவலை இல்லை, என்ன வேணா நடக்கட்டும், இவங்க ஆதரவை வாபஸ் வாங்கினா அது நமக்கு அந்த கட்சி நமக்கு அது தெரிவிக்கும், இவங்க போனா அவங்க நமக்கு வருவாங்க. இதே ஒரு கணக்குல எல்லாரையும் சுத்த விட்டு அவர் ஆட்சி பண்ணாரு 5 வருஷம். சரிங்களா? இப்போ ஒரு தைரியம், இந்த பக்கம் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, சரி நல்லது. ஐ திங்க் பாஜக இன்னும் பாமக அவங்க நடுநிலையா இருக்கிறோம், நாங்க எது வந்தாலும் ஆதரிக்கிறோன்ற மாதிரி நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் வெளியில போய் நம்பர்ஸை குறைச்சி இவருக்கு உதவுறாங்க. சோ ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியுமே அவருக்கு உதவுது அப்படிங்கும்போது ஒரு தைரியம் வந்து அடுத்த ஸ்டெப் அவர் எடுத்து வைக்கலாம். சோ இன்றைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்காக இது நடந்திருக்கலாம், இல்லை குற்றச்சாட்டுக்காக செய்திருக்கலாம். ஆனால் நல்லது, ஒரு முதல்வர் தான் செய்த தவறை இல்லைங்க சரியில்லை வேண்டாம் அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல விதமான ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம், ஒரு பாசிட்டிவாவே சொல்லலாம். அது சார் தொடர்ந்து பிஜேபியினுடைய நடுநிலை தன்மை அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப விஜய் அவர்களுக்கு நடுநிலையா இருக்கிறது வந்து நடுநிலை அப்படிங்கிறது வந்து வேற. இப்ப ஆப்ஷன் இப்போ அதிமுகல ஒரு 115 பேர் இருக்கிறாங்க எதிரா, இல்ல இந்த பக்கம் திமுக ஒரு 15 பேர் 115 பேர் போட்டி, தாவேகா இவங்க 2 பேர் போட்டி. அப்படிங்கும்போது ஒரு நிலை எடுக்கிறதுல ஒரு இது இருக்கு, ஏதாவது ஒரு பக்கம் நிலை எடுத்தே ஆகணும். அந்த ஒரு நம்பர் தான் 2 நம்பர் தான் அப்படிங்கும்போது ஒரு நிலை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப அது இல்லை. இப்ப என்னன்னா விஜய் புதுசா வந்திருக்காரு, இப்பதான் வந்திருக்காரு. சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு, கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து பார்ப்போம், ஒரு 6 மாதம் அவருக்கு ஒரு டைம் தரணும், அந்த ஆட்சிக்கு ஒரு டைம் தரணும், இருக்கிறவங்க கத்துக்கிட்டு அவர் செய்யணும். அப்படிங்கும்போது அது வரைக்கும் நம்ம நடுநிலையா இருப்போம், அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இருப்போம். நாங்க அவர் வேணும்னு சொல்ல வேணாம்னு சொல்ல, வந்திருக்காரு, மக்கள் தீர்ப்பு, இத்தனை பேர் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு தனி மெஜாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. பிளஸ் மற்ற இடங்களிலும் இன்னொரு நம்பர்ஸ் வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. இப்போ கர்நாடகால எடியூரப்பா அவர்களுக்கு குறைவாக இருந்த பொழுது, ஒரு மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குங்கும் போது 2 வாரம் டைம் கேட்ட போது காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அன்னைக்கெல்லாம் கவர்னர் கொடுத்துட்டா இருக்கும் போது கோர்ட்டுக்கு போய் கோர்ட் பயங்கரமா வாதாடி ஒரு நாள் தான் டைம் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்லாம் வந்து முரண்டு பிடித்து இவர்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது நமக்கு தெரியும்.
எல்லா ஊர்லயுமே காங்கிரஸ் வந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். பிஜேபி இது வரைக்கும் இது மாதிரி ரொம்ப பேச மாட்டாங்க. கூட்டணி உடைஞ்சு வந்தா அதுல இருந்து பிரிஞ்சு இவங்க கூட்டணி அரசு அமைக்கிறதுங்கிறது வேறு, அது வேறு. ஆனால் ஒரு அரசு வரும்போது அது வரக்கூடாது, அது ஏதாவது பண்ணி தடுக்கணுங்கிறதெல்லாம் காங்கிரஸ் பல மாநிலத்துல பண்ணிருக்கு. ஆனா பாஜக சைலண்டா தான் இருப்பாங்க. ஓ, நீங்க 2 பேரும் ஒண்ணு சரிங்களா, சரி போங்க 2.5 வருஷம் என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம், 3 வருஷம் இருங்க பார்ப்போம் அப்படின்னு பொறுமையா வேடிக்கை பார்ப்பாங்க. அதே நிலைமை தான் இங்கேயும். அதான் வந்திருக்காரு, சரி ஒரு 6 மாசம் விட்டு பார்ப்போம் என்னதான் செய்யறாருன்னு. ஏன்னா இவங்க இப்ப ஒரே ஒரு ஆள் எதிர்ப்பு தெரிவிச்சு இதுல என்ன நடக்க போகுது? பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த ஆட்சி கவர போகிறதா? இல்லை. அவர் ஆதரவு தெரிவிப்பதால் இந்த ஆட்சி நீளப் போகிறதா? அதனால மட்டும்தான் நீளுமா? இல்லை. அதனால் நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம். இங்க நடக்கிறது நடக்கட்டும், நாங்க பாக்குறோம் என்னங்கிறது சுச்சுவேஷனை வி ஆர் லுக்கிங். என்ன நடக்க போகுது பொறுமையா பண்ணுவோம், நமக்கு என்ன இருக்கு இப்ப? ஒன்னும் இப்ப விஜய வந்து இவர் எழுத்து வாக்களிச்சு நாளைக்கே உங்களை கவுத்து வெளியில திருத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் ஒன்னும் பெரிய குற்றம், இப்பதான் வந்திருக்காரு, 108 இடம் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஆதரவும் இருக்கு. சோ நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ எதுக்கு இது பண்ணணும் நம்ம? அதனால பொறுமை இருக்காங்க. நடுநிலை என்பது நல்லதுதான். ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு சண்டை போட்டு வரணுங்கிறது இல்ல. ஒரு ஆட்சி வந்திருக்கு, எதிர்கட்சிகளா இருப்பவர்களே, இப்ப எடப்பாடி அவர்களே கூட நல்ல ஒரு ஆலோசனை சொல்லி முதல்வர் அவர்களே விஜய் மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு நல்ல அரசியலாக இருக்கும். ஈவன் தோ விஜய் போய் இன்னும் பிஜேபியை பார்க்கல, பிஜேபி ஆபீஸ் அவங்கள மீட் பண்ண மாட்டேன்றாரு. அமமுக ஏன்னா அவர் பிரச்சனை இருக்கு, அமமுகல அவரும் தனியா வந்துட்டாரு, அவர் மீட் பண்ற அவசியம் இல்லைன்னாலும் விஜய் அவர்கள் இந்த பக்கத்தை போய் கவனிக்கவே இல்லை, இன்னும் பார்க்கல. ஆனாலும் ஒரு மரியாதையோடு நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கதான். சார், நம்ம தொடர்ந்து பாக்குறோம், சென்னை பசுமை வழிச்சாலையில இருக்கும் இபிஎஸ் அவர்களினுடைய வீட்டுல ஒரு ஆலோசனை நடைபெறுது. KP முனுசாமி மற்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதை தொடர்ந்து இன்பதுரை அவர் வக்கீல் MP அவரும் எல்லாரும் கலந்துக்கிறாங்க, பேசுறாங்க. இபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார். தாவேகாவிற்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்த 25 MLA-க்கள் சி. விஜயபாஸ்கர், SP வேலுமணி, CV சண்முகம், காமராஜ் அவர்கள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சமின், தங்கமணி, KC அன்பழகன், ஜக்கையன், ராதாகிருஷ்ணன், இசுக்கி சுப்பையா, MC சம்பத் போன்றோர், இவங்க எல்லோரையுமே கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கிறாரு. அதே மாதிரி 17 புதிய பொறுப்பாளர்களையும் எடப்பாடி அறிவிச்சிருக்காரு. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், OPS அவரை ரிமூவ் பண்ணி கட்சியில இருந்து வெளியேற்றியதாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களை பொறுப்புகளில் இருந்து விடுவித்து அப்புறம் அவருக்கு ஒரு டைம் லைன் கொடுத்து பிறகு கட்சியில இருந்து வெளியேற்றியதாகட்டும். வெளியேறினவங்க தான், அவங்க சேர்த்துக்கிறதுக்கான எந்த முயற்சியும் கிடையாது. அவங்க அதிமுக விட்டு ஒன்ஸ் வெளியேற்றப்பட்டுட்டாங்க, இல்ல பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னாலே தே ஆர் நாட் அண்டர் த அதிமுக, அந்த இதுக்கு கீழே அவங்க இல்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சோ இப்ப இந்த 25 பேரின் எதிர்காலம் என்ன? அகைன் வந்து ஒரு 25 இடைத்தேர்தல் நடக்க போகுதா தமிழகத்துல? 25 பிளஸ் திருச்சி கிழக்கு 26 இடைத்தேர்தல் நடக்க போகுதா தமிழகத்துல? எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இடைத்தேர்தல் வாய்ப்பெல்லாம் இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. செங்கோட்டையன் அவரை வந்து இவர் நீக்கும் போது என்னாச்சு? இவர் ஒரு டைம் லைன் நீங்க சொன்ன மாதிரி பொறுப்புல இருந்து எடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒரு டைம் லைன் கொடுத்தாரு, அவர் கட்சியை விட்டு நீக்கிக்கிறோம்னு சொன்னாரு. கட்சியை விட்டு நீக்கினா பதவி போகாது. அவங்களா வந்து கட்சி மாறி போனா அது வந்து ஒரு இவ்வளவு 3ல் 2 பங்கு போகணும், அதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அது ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இவ்வளவு பேர் போனா கட்சி தாவல் தடை சட்டப்படி உங்கள் பதவி போகாது, கம்மியா போனீங்கன்னா உங்க பதவி போயிருங்கிறதெல்லாம் கட்சி தாவும் போது. இப்போ இந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் இவங்க எல்லாரையும் வந்து நீக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு குழு MLA, இண்டிபெண்டன்ட் MLA, அதிமுக 2 இல்ல அவங்களுக்கு ஒரு பேரு இல்ல தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா தாவேக்கா MLA-க்கள் அந்த மாதிரி ஒரு பேர் வரும். இப்போ இவங்களுக்கு பதவி நீக்கினால், எடப்பாடி கட்சியை விட்டு இவர்களை நீக்கினால் அந்த பதவி அவங்களுக்கு போவாது. நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம், செங்கோட்டையன் அவர்கள் வந்து கடைசியில அவரு போய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு போனாரு தாவேக்காவுக்கு. அவர் நீக்கப்பட்டாருங்கும் போது அவருடைய பதவி அவருக்கு இருந்தது. சரி, இதுல எடப்பாடி அவர்களுடைய கணக்குங்கிறது வந்து ரொம்ப நாளாவே எல்லோருமே பார்க்கிற இது எப்படி இருக்குன்னா, எடப்பாடி அவர்களை ஆரம்பத்துல இருந்தே இந்த யார் வந்தாலும் போனாலும் கவலை இல்லை கட்சியை விட்டு, எனக்கு இந்த கட்சி பொறுப்பு மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கிறாரு. இப்போ முதல்ல இருந்து அவரை கொண்டு வந்து உள்ள சேர்த்த சசிகலா அவர்களையும் தினகரனோட நீக்கிறதா இருக்கட்டும், கூட இருந்த OPS கூட பிரச்சனையா நீக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து வரிசையாக
மைத்திரன் இப்ப போனாரு, எதுவுமே கண்டுக்கல. அவர் யார் போனாலுமே சரி, போறீங்களா போங்க, கவலை இல்லை. நான் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. இந்த தலைமை, அதிமுகவின் தலைமை, இது மட்டும் தான் எனக்கு தேவை. வேற எதுவுமே, அதாவது ஆளுங்கட்சி ஆகணுங்கிற நினைப்பு கூட அவருக்கு வர்றதில்லை. நமக்கு இந்த கட்சி பதவி இருந்தா போதும் அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ஐடியா அவருக்கு இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லாருமே எல்லாருமே கமல் இவருக்கு பி டீமா, விஜய் இவருக்கு பி டீமா, யாருக்கு யார் பி டீம் அப்படின்னு நிறைய ஓடிட்டு இருக்கு. இவர் இப்படிலாம் செய்யும் பொழுது இவர் தான் திமுகவுக்கு பி டீமா, அதிமுக அழிச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பாராங்கிற லெவல்ல போயிட்டு இருக்காரு. அவரு நாள்ல இருந்து கூட வந்த எல்லாரையுமே கட்டி விட்டார். தனக்காக இருந்தவர்களை உள்ள கொண்டு வந்து சேர்த்தவங்களை, அன்னைக்கு இருந்தவங்களை, அன்னைக்கு எல்லாமே கூட இருந்து ஹெல்ப் பண்ண கருணாஸே போய் எல்லாரும் இன்க்ளூடிங் நான் சொல்ற கருணாஸ்ல இருந்து எல்லாருமே போயாச்சு. இப்ப அவர் கூட யார் இருக்காங்க? அவர் கூட இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் இருப்பாங்களா, 22 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 22 பேர், அவ்வளவுதான். அப்படின்னா அவர் யாருடைய நலனை பார்க்கிறார்? கட்சி நலனை பார்க்கிறாருன்னா இப்படி பண்ண மாட்டாரு. கட்சிக்காரங்க எல்லாரும் வெளியில போயிட்டு இருக்காங்கும் போது கூப்பிட்டு பேசி என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாரு. முதல்ல ஓபிஎஸ் கூட பிரச்சனை வந்த போதும் சண்டை போட்டு 2 பேரும் நிற்கும் போதும், அதுக்கப்புறம் ஆட்சிக்கு நீ கட்சிக்கு நான் 2 பேரும் மாறி மாறி பொறுப்பை பகிர்ந்துட்ட போதும் ஒரு சமநிலை இல்லாமையே இருந்தது அவங்களுக்குள்ள. அப்பயே ஓபிஎஸ் அதுக்கப்புறம் அவரை நீக்கிறவங்க போது இவர் மொத்த பவரையும் எடுத்தாரு. எப்படி சசிகலாவை விரட்டினா தெரியும், தினகரனை விரட்டினா தெரியும், எல்லாரும் சேரணும்னு சொன்ன செங்கோட்டையனை விரட்டினா தெரியும், எல்லாமே நடந்து தெரியும். அப்போ இவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த கட்சி தலைமை மட்டும் நமக்கு போதும், நமக்கு வேற எதுவுமே வேணாம், ஜெயிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய ஆட்சி அந்த இடைத்தேர்தல் ஒரு 19 இடத்துக்கு வந்தது. அவர் ஆட்சியில இருக்கும்போது அந்த ரிசைன் பண்ண 19, அன்னைக்கு கூட ஒரு ஆளுங்கட்சி 19 இடமும் நம்ம ஜெயிச்சிடணும், அந்த அத்தனையும் கைப்பற்றி நம்ம கெத்து காட்டணுங்கிற அந்த ஒரு வீரியத்தோட அவர் இன்னைக்கு செயல்படவே இல்லை. தன் ஆட்சிக்கு தேவையான அந்த 9 பேர் இதை மட்டும் நம்ம இது பண்ணா போதும், இந்த 9 தொகுதி நம்ம ஜெயிச்சிட்டோம்னா போறோம், 10 தொகுதி ஜெயிச்சிட்டோம்னா போறோம், நம்ம ஆட்சியை இப்போதைக்கு தக்க வச்சுக்கலாம், அன்னைக்கு இருக்கிறோம் அதை தக்க வச்சுக்கலான்ற லெவல்ல இருக்காரு. இன்னொன்னு, கூட்டணி கட்சிகளை அவர் நடத்திய அந்த ஒரு விதம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக கூட்டணி கட்சியினருக்கு ஏமாத்திட்டாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இவர்கிட்ட சீட் வாங்கின பாஜகவுக்கு என்ன சீட் வாங்குறோம்னு தெரியும், அதுல எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு தெரியும், நமக்கு ஓட்டு எவ்வளவு தெரியும், எல்லாமே தெரிஞ்சுதான் வாங்கினாங்க. பாமக அப்படிதான் வாங்கினாங்க, எல்லாருமே அப்படிதான் வாங்கினாங்க. இவரு தேமுதிகவுக்கு எம்பி சீட்டு தரேன்னு சொல்லி தரல அப்படின்னு ஒரு பிரச்சனை பிரேமலதா போகும்போதும் கூப்பிட்டு பேசி இல்ல உங்களுக்கு இந்த வாட்டி பண்ணிக்கலாம் கொடுத்துடலாம்னு சொல்லி எந்த முயற்சியும் எடுக்கல. நான் தான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க போறதுன்னா போங்க வெளியே அமிச்சிட்டாரு. சோ இவர் கூட்டணி கட்சிகளையும் கண்டுக்கல, தன்னோட கட்சியும் கண்டுக்கல. அந்த அதிமுக என்பதன் தலைமை பீடம் மட்டும் தனக்கு வேண்டும், தலைமை தனக்கு வேண்டும், வேற எது இருந்தாலும் கவலை இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காரு. இபிஎஸ்க்கு இது இந்த பிரிவு என்பது கண்டிப்பாக அதிமுகவை மிகவும் பலவீனப்படுத்தும். திமுக எதிர்கட்சியா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க 60 பேர்னாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. இப்போ 70 இருந்த அதிமுக, 65 இருந்த அதிமுக எல்லாம் போய் இன்னைக்கு கடைசியில சுருங்கி 25, 22ல நிக்கிறாங்க. இன்னமும் இபிஎஸ் சரியா வரலன்னா கட்சி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சொதப்பலை சந்திக்கும். அடுத்த தேர்தலுக்குள்ள அதிமுகங்கிறதே இருக்குமா இல்லையாங்கிற அளவுக்கு சுருங்கி போக வாய்ப்பு இருக்கு. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக கூறியிருக்கீங்க. குறிப்பா ஒரு விஷயம் முதலமைச்சர் செய்யறாரு, அதற்கு ஒரு எதிர்ப்பு குரல் வருது. இதை 2 விதமா பார்க்கலாம். எதிர்ப்பு குரலை மனதில் வைத்து அந்த பதவியை திரும்ப பெறாருன்னு பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்குது, எதுக்குப்பா ரிஸ்க், அனாவசியமா அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சம்பாதிச்சுட்டு முதல்ல நம்ம பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்போது அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை மறுசீரமைக்கிறார் அப்படின்னு கூட நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் விட தேர்ட் ஆப்ஷன், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அவருக்கே பதவி கொடுத்தாலும் திரும்பியும் எதிர்ப்பு வந்தாலும் அதை அவர் கண்டினியூ பண்ணாருனாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாங்கிற 3 விதமான பார்வையை வச்சிருக்கீங்க சார். தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி 26 பேர் மாற்றி வாக்களித்ததால அவங்க மேல சட்டம் பாயமா இல்ல அவங்கள பொறுப்புல இருந்து விடுவிச்சிருக்காரு, இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு யார் பி டீம் என்ற இங்க பல பிரச்சனைகள் இருக்கும்போது எனக்கு என்னமோ எடப்பாடி அவர்கள் தன்னுடைய தலைமை, அதிமுக தலைமை மட்டும் தனக்கு போதும், ஆட்சிக்கு கூட வர வேண்டிய அவசியம் இல்லை, அதை மட்டும் கைப்பற்றினாலே போதும்னு தான் சேர்ந்த தினத்திலிருந்து இன்று வரை எத்தனை பேரை அதிமுக பொறுப்புகளிலிருந்து விடுவித்து அதிமுகவை விட்டு நீக்கி இருக்கிறாரோ அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது
அவருக்கு பின்னாடி என்ன ரகசிய திட்டம் இருக்குங்கிறது தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இவர் தான் திமுகவின் பி டீமாக செயல்பட்டு அதிமுகவை ஒன்றுமே இல்லாமல் அழித்து விடுவாரோ அப்படிங்கிற எண்ணமும் தலை தூக்கி இருக்கு. தொடர்ந்து திமுக 60 எம்எல்ஏக்களாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாக இருக்காங்க. ஆனா 75, 72, 65 எல்லாம் இருந்த அதிமுக இன்று சுருங்கி 22 அடைபட்டு இருப்பதை பார்க்கும்போது மனதுக்கு வருத்தமும் வேதனையும் ஓங்கி ஒலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.